ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வர ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அவினாசி பெரிய கோயிலில் பார்வதி தேவிக்கு வளப்பாக மருளி உற்சவம் நடக்குதுங்க. அதை பற்றி அதோட வரலாறு இந்த வீடியோவில் அவினாசி பெரிய கோயிலோட சிவாச்சாரியார் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாருங்க. அதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் விகாஸ் நடராஜன். வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க. இந்த வீடியோ சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே அவினாசி பெரிய கோயிலில் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு நடக்க போகிற இந்த வளப்பாக மருளி உற்சவத்தில் தவறாமல் கலந்துக்கோங்க. பெரும் கருணை நாயகியை பலமாக கொண்டுயிர்க்கு அரும் கருணை கொழிக்கின்ற அவினாசீஸ்வரா. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பூங்காவனமும் சவுந்தரசேகர பொன்னதியும் நீங்காத வேத சம்பன்னர் வளர்க்கின்ற நட்புகையும் பாங்காய் உரையும் திரு அவினாசி பதியில் உறைவி ஓங்கார ஞான பெருங்கருணாகர உத்தமியே. எல்லாம் வல்ல கருணாம்பிகை உடனமர் அவினாசியப்பர் திருக்கோவிலிலே ஸ்ரீ கருணாம்பிகை அம்பாள் தவமிருந்து வளப்பாகம் பெற்றதின் பயனாக ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்திலே இந்த ஆடி தபசு விழாவானது பௌர்ணமி தினத்தன்று நடைபெறும். இதன் விளக்கம் என்னவென்றால், புக்கலியூர் என்று பெயர் இந்த தலத்திற்கு. ஊழிக்காலத்திலே, அதாவது மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்படும் ஊழிக்காலத்திலே தேவர்கள் அஞ்சி ஒளிஞ்சதனால் புக்கு ஒளிந்தல் அப்படின்னு பெயர். புக்கொழிந்ததனால் புக்கலியூர் என ஆயிற்று. அதன் திருங்கிற அடைமொழி சேர்ந்து திருப்பக்கலியூர் என பெயர் பெற்ற தலமாகும். பார்வதி தேவியானவள் இறைவனை குறித்து தவம் இருந்து வலபாகம் கேட்குறாங்க. இந்த பாதிரி மரம் என்பது பூ பூக்கும், காய் காய்க்காது. அது ஒரு சிறப்பாக ஒரு பாதிரி மரத்தின் வனம் உள்ளது. அந்த இடத்திலே போய் நீ என்னை நோக்கி தவம் இருப்பாயாக என்று சிவபெருமான் அருளி செய்ததனால் அம்பாள் இத்தலத்துக்கு வந்து மாமரத்தின் கீழே 1000 ஆண்டுகள் தவம் புரிகிறார்கள். அந்த தவத்தின் பயனாக அம்பிகையானவர்க்கு வலபாகமானது சிவபெருமான் அருள்கிறார். அதனாலே இந்த திருத்தலத்திலே அம்பிகையானவள் அவினாசியப்பருக்கு வலபாகமாக திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவில் அமைப்பில் முன்புறமாக உள்ள பாதிரி மரத்தின் கீழ் அம்பிகையாயின் திருக்கோயிலானது பாதிரி மரத்தம்மன் என்ற பெயரில் எழுந்தருளி உள்ளது. இந்த நிகழ்வை குறிக்கும் வண்ணமானது ஆடி மாசத்தில் பௌர்ணமி திதியில் ஆடி தபசு என்றும் விழாவாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. இதன் அங்கமாக என்னவென்றால், அம்பிகையானவள் இந்த தபசை மேற்கொள்ளும் பொழுது அவர் காவலுக்காக காலபைரவரும் காசி கங்கையும் இங்கு எழுந்தருளியதாக ஐதீகம். இத்திருக்கோவிலின் உள்பிரகாரத்தில் கங்கையானவள் எழுந்தருளியுள்ளார். அதன் அருகிலேயே காலபைரவர் சன்னதியும் உள்ளது. அம்பிகையின் தவத்துக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்று காலபைரவரானது காவல் இருப்பதாக ஐதீகம். அதன் பொருட்டாக தினசரி நீராடி, கங்கையில் நீராடி இறைவனை குறித்து தவம் இருந்து 1000 ஆண்டுகள் ஆன பின்பு வலப்பாகம் பெற்றதாக வரலாறு. இது ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்திலே பௌர்ணமி திதி, பூராடம் அல்லது உத்திராட நட்சத்திரம் சேர்ந்து வரும் நாளிலே மிகச் சிறப்பாக நடைபெறும். இப்பொழுது இந்த விழாவானது 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த வருடம் எதிர்வரும் ஆடி மாதம் 10ஆம் நாள் 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமையானது காப்பு கட்டி உற்சவமானது துவங்குகிறது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய். 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அம்பாள் வலப்பாகம் பெற்றதாக ஆடி தபசு விழாவானது நிறைவு பெறும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாட்களும் அம்பிகைக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரங்கள், லலிதா சஹஸ்ரநாம அர்ச்சனை போன்றவைகள் நடைபெற்று செவ்வாய்க்கிழமை மாலை அம்பிகைக்கு சிவபெருமான் ரிஷபாரூரடாக காட்சியளித்து அம்பிகையின்
தனது சன்னதியில் வளப்பாகத்தை அளித்தருளிய ஆடி தபசு விழாவானது மிகச் சிறப்பாக நடைபெற்று அதன் பின்னர் அம்மையப்பர் அவிநாசி 4 ரத வீதிகளிலும் திருவிழா வந்து நிறைவேறும். இவ்விழாவானது இதனால் மக்களுக்கு நாம் ஒரு குறிக்கோளை நோக்கி கடுமையாக முயற்சி செய்தால் கண்டிப்பாக நிறைவேறும் என்பதுதான் இதன் தாத்பரியம். நாம் உள்ளன்போடும் நமது கவனங்கள் சிதறாமல் இறைவன் திருப்பாதங்களை நோக்கி நாம் பூஜைகளோ அர்ச்சனைகளோ தியானங்களோ செய்தால் நமது காரியங்கள் கைகூடும் என்பது இச்சின்னம். இதன் பொருட்டாக இந்த ஆடி தபசு விழாவிலே அனைவரும் கலந்து கொண்டு அம்பிகையின் திருவருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். கருவாய் உதித்த பொழுதே தொடுத்த கலியகற்ற வருவாய் வருவாய் என்றெண்ணி நின் சன்னதி வாசலில் வந்தவர்க்கு திருவாய் மலர்ந்து ஒரு வார்த்தை சொன்னால் முத்தும் சிந்திடுமோ உருவாய் நிறைந்த பெரும் கருணாகர உத்தமியே வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்குக நல் திரவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். சிவா திருச்சிற்றம்பலம். நான் திரும்பவும் சொல்றேங்க, இந்த வீடியோவையே எல்லாரும் இந்த உற்சவத்தோட அழைப்பா ஏத்துக்கிட்டு ஆடி பௌர்ணமி அன்னைக்கு நடக்க போற இந்த உற்சவத்துல தவறாம வந்து கலந்துக்கோங்க. நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்.